ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு பிள்ளையே, மனம் முடைந்து விடாதே. நான் சொல்வதை சற்று கேள். உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று என் ஆலயம் வராமல் இருக்காதே. என் வேலையும் என் காலையும் நீ பிரித்து கொண்டால் மட்டுமே நீ பல சூழ்ச்சிகளில் இருந்து தப்பிக்கொள்ளலாம். முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டு இருக்கும் அந்த நபர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் உனக்கு தெய்வ பலம் வேண்டும். அதற்கு நிச்சயமாக நீ என் ஆலயத்திற்கு வந்து வழிபட வேண்டும். உனது பாதம் பட்ட பிறகு உனக்கு கெடுதல் நினைத்து கொண்டு இருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாகவே நான் காட்டுகின்றேன். உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வ பலத்தை அறுப்பதற்காகத்தான் மிகவும் ஏற்பாடு பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். அதை புரிந்து என்னை வணங்கிக் கொண்டே இரு. உன் பிரார்த்தனை வேண்டி நீண்ட காலமாக நீ காத்து கொண்டு இருக்கின்றாய். உன் மன வேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே. உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதனை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன். என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன். அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும். மற்றவர்கள் ஒதுங்கும் போது ஒதுங்கியே இருந்துவிடு. அலைகள் மிதக்கும் குப்பையாக அல்ல, சீறி ஒதுங்கும் அலையாகவே வாழ்ந்து காட்டு. உன்னை அவமானப்படுத்தும் போது தலை குனிந்து நிற்காதே. நெஞ்சை நிமிர்த்தி நேர்மையாக இரு. உனக்கும் நல்ல நேரம் வரும் என்ற தன்னம்பிக்கையோடு. மற்றவர்களின் அலட்சியம் உனக்கு விதைக்கப்பட்ட லட்சியம். துவண்டு போகாதே, துணிந்து வாழ பழகு. வெற்றி வெகு தூரத்தில் இல்லை. உன் சாயப்பா நான் உன் உடன் இருக்கின்றேன். நீயும் வாழ்க்கையில் ஏதேதோ பாடத்தை சொல்லிக் கொடுக்கத்தான் அனைவருக்கும் போகின்றாய். என்னை நம்பி பெரிய விஷயங்களுக்கெல்லாம் தயாராக இரு. எக்காரணம் கொண்டும் மனம் மட்டும் உடைந்து அழுது விடாதே. நிமிர்ந்து நில், மேலோங்கி வளர்ந்து வா. அனைத்தும் உனக்கு நன்மையாகவே முடியும். என் செல்ல மகள் வீர பிள்ளை. அவளுக்கு எது தேவையோ அதை அனைத்து நான் கொடுத்து விடுவேன். நீ உன்னுடைய பாதையில் மட்டும் சென்று கொண்டே இரு. உனக்கு நான் பின்னால் வருகின்றேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.